இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், அது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தை மாத்திரம் யோபு கர்த்தருக்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெக்கப்பட்டு போக செய்கிறவர் அல்ல. நாம ஆண்டவருடைய சமூகத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது நம்மளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு. நம்மளுடைய சமாதானத்திற்காக கர்த்தர் நமக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார், நம்மளை மீட்டிருக்கிறார். ஒருவர் நமக்கு தீமையே செய்தாலும் அவர்களுக்கு நம்ம நன்மையே செய்யணுன்றது தான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கிறவர்களிடத்துல அந்த நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அந்த நன்மை கிடைக்கிறது. ஒரு நாளும் நீ துக்கத்துல இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் உனக்கு நியமித்து கொடுத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாவற்றையும் அவர் சமாதானமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் நம்ம பொறுமையாய் காத்திருந்து அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாய் சொல்லப்படுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்காய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுடைய சமாதானத்தினால நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் காத்திருங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, பவுல் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். இந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை உங்கள் இருதயத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நிச்சயமா ஆண்டவர் கூடிய சீக்கிரத்துல அப்படிப்பட்ட ஒரு பெரிதான மகிழ்ச்சியை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து உங்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.